ஏன் ஜெர்சன் சேடா இருக்க? அண்ணன் அடிச்சிட்டான். அண்ணன் அடிச்சிட்டானா? ஐயோ. சரி கவலைப்படாத, நம்ம ஒரு வேலை செய்யலாமா? நம்ம என்ன செய்யலாம்க்கா? சரி, நம்ம வேலை செய்ய போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சின்ன கிஃப்ட் தர போறேன். ஓகே? ஓகே. கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி இரு, கண்ணு மூடு. பார்க்காத. கண்ணு தர. ஐ பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. பசிக்குது. தா. பிஸ்கெட் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. சரி சாப்பிடு சாப்பிடு. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் தான் உங்க ஆபிராம். ஆண்டவர் எங்க குடும்பமே எப்படி பிரித்து ஒரு ஊருக்கு கொண்டு வந்தாரு நான் போன வாரம் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. மற்றவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு 4 பெரிய ராஜாக்கள் 5 சின்ன ஊரை தாக்கிரமிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க நினைச்ச காரியம் நடக்கல. சீக்கிரமா அவங்க கூட நிறைய பேரு இந்த சண்டையில தொலைஞ்சு போயிட்டாங்க. அதனால அந்த 4 ராஜாக்களும் சோதம் அப்படிங்கிற ஒரு ஊரை பிடிக்க போனாங்க. அந்த சோதம்ல தான் எங்க அண்ணன் பையன் லோத்து வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த 4 ராஜாக்களும் போய் அந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் பையனோட லோத்தையும் கூட சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடி நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே என் கூட சண்டை போட ஆயத்தமா இருந்த 318 வேலைக்காரங்களை கூட்டிட்டு அந்த 4 ராஜாக்களையும் எதிர்க்க போனேன். போற வழியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே போனேன். ஒரு வழியா தான் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்தப்போ அந்த 4 ராஜாக்களையும் நான் தோக்கடிச்சிட்டோம். திடீர்னு அவங்களால தாக்குதல் நடத்தி அவங்க பிடிச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் விடுவிச்சிட்டோம். வேகமா அவங்க எல்லாரையும் நாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். போற வழியில இந்த சோரம் அப்படிங்கிற ஒரு ஊரோட ராஜாவை பார்த்தோம். அதோட மெல்கிசதேக் அப்படிங்கிற சாலேம் ராஜாவையும் பார்த்தோம். அந்த ராஜோட எங்களை ஒரு ஆசீர்வாதம் அனுப்புனாரு. அந்த ஆசீர்வாதத்துல ஆண்டவர் எங்க கூட இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நான் உடனே அந்த சண்டை போட்ட இடத்துல இருந்து மீட்டுட்டு வந்த எல்லாத்தையும் அந்த ராஜாக்கள் கிட்ட யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு இருக்கட்டும் கொடுத்துட்டேன். பொதுவா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆனா நான் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மெல்கிசதேக் அப்படிங்கிற ஒரு சாலேமின் ராஜாவை நான் பார்த்தப்போ அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியிலிருந்து நான் தசம பாகம் கொடுத்தேன். தசம பாகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்ம கொடுக்குற காரியங்கள்ல 10ல் 1 பங்கு அவருக்கு சொந்தமானது. அவரு கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு நம்ம பதிலுக்கு கொடுக்கறது தசம பாகம். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய கஷ்டம், ஏன் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். இந்த ஒரு காரியத்தையும் நான் செஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா ஆண்டவர் நீங்களும் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நீங்க தவற விடவே கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அப்போ அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியமா இருக்கும். இந்த வாரம் நம்ம 3வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்தோட தலைப்பு விருதுக்கே சென்ற ஆபிராம். இன்னைக்கான வசனம் கலாத்தியர் 5:13. அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த வாரம் பாடத்தை
பார்த்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்பான மற்றவங்களுக்கு நம்ம ஊதியம் செய்யலான்னு. ஜெர்சன் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தீங்கன்னு நீங்க பாத்தீங்க. அவங்க அண்ணன் அவனை அடிச்சிட்டான்னு ரொம்ப சேரா உட்காந்துருந்தான். ஆனா அவனோட மூட மாத்தணும்னு நான் அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தேன். நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கரெக்டா சொன்ன ஜெர்சன். ஆனா நம்ம ஒவ்வொருக்குமே நிறைய பரிசுகளை தருகிறாரு. அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல, நமக்கு எதிர்பாராத நேரத்துல கிடைக்க வேண்டிய பரிசுகளை நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது அதோட சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கும். தேங்க்யூ ஜெர்சன். என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம ஒரு பாடத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதோடு நிக்காம ஆண்டவருக்கு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை மறக்காம செஞ்சாரு. அதுதான் ஆண்டோட ஆசீர்வாதத்தோட அந்த பங்கு திருப்பி கொடுக்கறது. அது என்ன நமக்கு தெரியுமா? அசம் தசமா போகும். ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதத்துல ஆண்டவருக்கு ஒரு பங்கு திரும்ப கொடுக்கறதுதான் தசமா பாகம். நம்மளோட சபைகள்ல இந்த காணிக்கை கவரை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த காணிக்கை கவர்ல நம்ம எதுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்குறோம்னு இருக்கோம். இதுல தசம பாகம், பிறந்தநாள் காணிக்கை, சோத்திர காணிக்கை, ஒய்நாள் வழிபாடு காணிக்கைகள் அப்படின்னு இதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது தான் தசம பாகம். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த காரியங்கள்ல இருந்து நம்ம தசம பாகம் வைக்கும்போது அது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா வைத்து தருவாரு. வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகும்போது தஸ்மா பாகம் காணிக்க வைங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கரெக்டா சொன்ன ஜெர்சன். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட எனக்காக நன்றி. நாங்க வாரம் தஸ்ம பாகம் தரத்துக்கு உதவி செய்யுங்க. எங்க ஆசிரியர் பத்திரமா பார்த்துக்கோங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமென்.